அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து குஜிலி மஸ்து மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் குஜிலி மஸ்து பண்ணுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த எம்எல்ஏ எல்லாம் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து கரெக்டாக வந்து என்னென்ன விஷயம் போயிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வந்து மக்கள் பிரச்சனை வந்து சட்டசபையில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் பறக்கும், ஸ்கிரிப்ட் இல்லைன்னா தூங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு வேண்டாவரப்பா வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. எப்படின்னாக்க ஒரு 1000 பேர் கூட போர்க்களத்தில் சண்டை போட்ட ஒரு வீரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி சட்டசபையில் வரும்போது கலகலப்பாக இருக்கிறத விட போகும்போது அங்கே இருக்கும்போது முகம் செத்து போயிடுது. இல்லைன்னா ஒன்று எப்போவுமே வந்து தலை விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையிலே இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, தருமபுரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி வந்து டோன்ட் நீட் டேம், அது கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்புறம் வந்து இபிஎஸ் பேசுகிறாரு. அந்த கட்சி மேலே நமக்கு பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் வந்து விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட, பட் விவசாய பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து அவர் வந்து பேசுகிறாரு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது வந்து. அப்புறம் வந்து உதயநிதி பேசுகிறாரு, பார்ட்டி ஃபண்ட் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அவர் பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாலாம் ஓகே, பட் ஆனால் வறட்சி நிவாரண நிதியாக தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் பேசுகிறாரு. எதிர்க்க இருக்கிறவங்கலாம் இவ்வளோ விஷயம் பேசும்போது இவங்க ஒன்றுமே பேசலை. ஏன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே. ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க வந்து பெரும்பாலும் வந்து லைவ்ல வந்து சட்டசபையில் வந்து ஒரு போனோ மாதிரி வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசுகிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதினா தான் வந்து இது பேசும், இல்லைன்னா மற்றபடி இது பேசாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிரிப்ட் எம்எல்ஏ மேலே பிரச்சனை இல்லை, அவங்க குஜிலி மஸ்து பண்ணுறதும் பிரச்சனை இல்லை. இது ஸ்கிரிப்ட் இல்லாதனால இது வந்து பேச மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் இருந்தால் சூப்பராக பேசும். ஏன்னா இது படமாக இருந்தாக்க குரூப் அடி வாங்க விட்டுட்டு நம்ம கேரவனில் போய் உட்காந்துக்கலாம். இது வந்து சட்டசபை அப்படிங்கிறதால கட் பண்ண முடியாது, திரும்ப ரீடேக் எடுக்க முடியாது. அதுதான் இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். மற்றபடி எம்எல்ஏவுக்கால எப்போவுமே குஜிலி மஸ்து செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த சட்டசபையில் நம்ம பார்க்க டெய்லி விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்.